மட்டும் உயிர் வாழக்கூடிய ஒருவனுக்கு ஒரு நாள் இருக்கிறது என்ற செய்தி பொய். திரும்ப சொல்லுகிறேன், அரை நாள் மட்டும் வாழுகிற ஒருவனுக்கு நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவன் அதை பொய் என்பான். ஒரு நாள் மட்டும் உயிர் வாழுகிறவன் வாரம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் பொய் என்பான். வாரம் மட்டும் உயிர் வாழுகிறவன் மாதம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் பொய் என்பான். காலம் இல்லாவிட்டால் நான் இயங்க முடியாது. அதனாலே அன்றைக்கே தொல்காப்பியன் என்கின்ற தமிழ் புலவன் சொன்னான், வினைச்சொல் காலம் காட்டும் என்று எழுதினான். வினைச்சொல் காலம், நீங்க ஒரு வினைச்சொல் சொல்ல வேண்டுமானால் பெயர் சொல் காலம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கந்தன், மாடு, பசு, புத்தகம் இது காலம் காட்டாது. வந்தான், சென்றான், போனான் காலம் காட்டும். காலம் காட்டாமல் வினைச்சொல் சொல்ல முடியாது. ஆகவே வினைச்சொல் காலம் காட்ட வேண்டும் என்பது விதி. இன்னும் தெளிவாக சொல்லுகிறேனே, இன்றைக்கு எடுத்து சாப்பிடுகிறேன் மாங்காயை, புளிக்கிறது. ஒரு மாதம் கழித்து அதையே சாப்பிட்டால் சித்தி நிப்பி நிற்கிறது. இடையிலே போனது என்ன? காலம். புளி மாங்காயை காலம் இனிக்கிற மாங்காயாகிவிட்டது. அதான் பாரதி பாடினான், காயில் புளிப்பது என்ன கண்ண பரமாத்மா, நீ கனியில் இனிப்பது என்ன கண்ண பரமாத்மா என்ற. மறந்து நீ தொடரு பயணம், இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம். ஏலோ புல்லேலோ, இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம். ஏலோ புல்லேலோ. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உங்கள் மார்ச் மாத பிளானை இப்போதே தொடங்குங்கள். வெற்றியை உறுதி செய்ய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கல்விக்கு இந்த காஞ்சி கடிகை.